அமித்ஷா இப்போ தான் வந்துட்டு போனார் கோயம்புத்தூருக்கு, சிவராத்திரிக்காக வந்துட்டு போனார். ஆனால் திரும்பவும் வரார். பாஜக தலைவர்கள் வேலுமணியை குறி வச்சிருக்காங்க. வேலுமணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீழக்கூடிய விக்கெட்டு தான். கொங்கு மண்டலத்தில் இவ்வளோ பேர் எலெக்ட் ஆனதெல்லாம் வேலுமணிக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அப்படிப்பட்ட வேலுமணியினுடைய குடும்ப விழாவில் கலந்துக்காமல் இருக்காரோ. எனக்கு என்னவோ சம்திங் ஃபிஷியாக தெரியுது. இது வெறும் திருமண நிகழ்வுகள் மட்டும் இல்லை, இதில் அரசியல் கணக்குகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயும் அதிமுகவும் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பிரார்த்தனையில் இருக்காங்க. அதே போல் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான்ட்டார். மற்ற எந்த கட்சியும் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. மற்ற எந்த கட்சிக்கும் 5% 6%. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எஸ்பி வேலுமணியினுடைய ரிசப்ஷனுக்கு அமித்ஷா அவர்கள் வர்றாங்க. கல்யாண வீட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் போயிட்டாங்க. இப்போ வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை அரசியல் சூழ்நிலையை மாற்றும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னொன்று, சமீபத்தில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கும்போது திமுக தான் எங்களுடைய எதிரி, மற்ற எந்த கட்சியும் எதிரி கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன சார்? பெரிய கட்சி அதிமுக தான். தமிழ்நாட்டை ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ண கட்சி. இவங்க இன்னொரு எத்தனை வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஓட்டு இவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எவ்வளோ மோசமான சூழ்நிலையிலையும் 20-22% அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ அந்த கட்சியை கூட்டணியில் சேர்க்கணும்னு விரும்புறது தப்பு கிடையாது பாஜக. ஆனால் எங்கள் தலைமையில் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் சிக்கல். இப்போ அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படி தான் பேசுகிறாரு. இவங்க அம்மா அரசு அதிமுக தலைமையில் அரசு அமையும் தானே இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இயற்கையாகவே பேராசை பெரு நஷ்டம்ன்ற மாதிரி அண்ணாமலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியலை புரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலை அவர் வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த அளவுக்கு பிணக்கு வந்திருக்காது. இப்போ அவங்களுக்கு டைரெக்டாக எடப்பாடி ரொம்ப எதிர்ப்பாக இருக்கிறதால அப்போ அந்த அதிமுகவை பிளந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கேக்கை முழுசாக சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி ஏற்கனவே 2-3 பீஸ் இருக்குது வெளியே. பன்னீர்செல்வம் பீஸு, தினகரன் ஒரு பீஸு, அப்புறம் சசிகலா ஒரு பீஸு. இப்போ அடுத்தது நம்ம வேலுமணி பீஸாக இருக்குமா, செங்கோட்டையன் ஒரு பீஸ் ஆகும். அதாவது முழுசாக அதிமுக தங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க பாஜக. வர்றது நினைக்கிறது தப்பு இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு வரணுன்றாங்க. 5% வச்சிட்டு இருக்கிறவங்க 20% ஆள் 30 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சியை காலங்கீழே போட்டு மிரிக்கணும்னா அது ஒத்து வராது. அதனால தான் அது சரியாக வரல. அப்போ ஒரு ஒட்டு மொத்தமாக அந்த கட்சி வராதுன்னு சொன்னால் அப்போ அதை உடச்சி சின்ன பின்னமாக்கி மற்ற கட்சியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானாக இருக்குது. இப்போ 2-3 விஷயம் நானும் அப்சர்வ் பண்ணேன். அதாவது எஸ்பி வேலுமணி ஒரு கல்யாணம் சாவு இதெல்லாம் நம்ம கட்சி பார்க்கக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் போய் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எல்லாரையும் அழைச்சிருக்காரு, அதனால் போகிறாங்க. எல்லா கட்சிக்காரன் இது கல்யாணம் தானேங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அமித்ஷா இப்போ தான் வந்துட்டு போனார் கோயம்புத்தூருக்கு, சிவராத்திரிக்காக வந்துட்டு போனார். ஆனால் திரும்பவும் வரார். அவருக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். தமிழ்நாட்டை வட்டமிடுகிறார்கள் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவை ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் அமித்ஷா ஈடுபடுறார். ஏன்னா அவர் தானே சாணக்கியர் அந்த கட்சியில். அப்போ 2வது முறை வருவது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்துடுச்சு, இப்போ ரிசப்ஷன், கல்யாணத்துக்கு அவர் வரல, ரிசப்ஷனுக்கு பங்கெடுக்க வராரு. பாஜக தலைவர்கள் வேலுமணியை குறி வச்சிருக்காங்க. வேலுமணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீழக்கூடிய விக்கெட்டு தான். ஏன்னா அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் புகார், லஞ்ச புகார்கள்
கேஸ் எல்லாம் பெண்டிங்காக இருக்குங்க கோர்ட்டுகளில். இப்போ இந்த மாதிரி ஆட்களை தான் பாஜக தேடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை வச்சு அவங்கள மிரட்டி பணிய வைக்கலான்னு. அப்போ எனக்கு என்னென்னா வேலுமணி போன்ற ஆட்கள் இப்போ எடப்பாடி அந்த கல்யாணத்துக்கு போகல. ஆமாம், இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வேலுமணின்றவர் வெறும் அமைச்சர், வெறும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கிற ஆள் இல்லை. பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணார். எடப்பாடியை முதலமைச்சரை ஆக்கினதில், கொங்கு மண்டலத்தில் இவ்வளோ பேர் எலெக்ட் ஆனதெல்லாம் வேலுமணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அப்படிப்பட்ட வேலுமணியினுடைய குடும்ப விழாவில் கலந்துக்காமல் இருக்காரோ எடப்பாடி, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர். பாஜகவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் வந்து ரிசப்ஷனுக்கு வராரு. மாநில தலைவர்கள் குஷ்பு, அண்ணாமலை எல்லாம், முருகன் அமைச்சர் எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு போது எனக்கு என்னவோ சம்திங் ஃபிஷ்ஷியாக தெரியுது. இது வெறும் திருமண நிகழ்வுகள் மட்டும் இல்லை, இதில் அரசியல் கணக்குகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இப்போது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கிட்டா இந்த பக்கம் திமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிருமே. பார்த்தீங்களா, ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு இவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆமாம், அதைத்தான் திமுக விரும்புது. திமுக வந்துங்க இன்னைக்கு விஜயும் அதிமுகவும் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பிரார்த்தனையில் இருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தா அவங்களுக்கு வந்து படம் நழுவி பாலில் விழுந்தா மாதிரி. இன்றைக்கி இருக்கிற 47% 46% இந்த கூட்டணி அப்படியே கொண்டுட்டு போயிடுவாங்க நல்லா வெற்றிகரமாக. அதனால் எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல்வாதின்றதால் அவருக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியும். தங்கள் கட்சியை அழிச்சிருவாங்க, தங்கள் கட்சி வந்து சின்னாபின்னம் ஆகிடும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி கேட்டப்போ 6 மாதம் கழித்து கேளுங்க, கூட்டணியை பற்றி இப்போ கேட்காதீங்கன்னு அந்த செய்தியாளர்கிட்ட பதிலாக சொன்னார். அதே போல் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான்ட்டார், மற்ற எந்த கட்சியும் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. மற்ற எந்த கட்சிக்குங்க 5% 6%, சீமான் வந்து 8% வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க. ஆனால் அவர் ஒரு எதிரியா? ஒரு 20% 25% வச்சுருக்கிறவங்கள தான் எதிரியாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல. அப்போ இன்றைக்கி அவர் சொல்கிறது கரெக்டு தான். அதாவது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ். அதிமுக வந்து நாம் எவ்வளோ தான் குறைச்சி மதிப்பு போட்டாலும் யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னுவாங்க. நீங்கள் என்ன தான் தோல்வி அடைஞ்சாலும் அது 20-22% ஓட்டை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் வந்து அந்த கட்சி வந்து எப்படியாவது கொண்டு வரணும் கூட்டணிக்குன்னா சாகசங்கள் பண்ணுறாங்க பாஜகவில். அது பலிக்குமா, விழுவாங்களா அதிமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், அதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ எதுவும் சொல்வதற்கு இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து டிஎம்கேவுக்கு அந்த பழம் நழுவி பாலில் விழும் தருணத்தில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. பிஜேபி இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தைகளில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. பிஜேபி பேச்சுவார்த்தையில் ஒரு மீட்டிங் ரிலேட்டபிளான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து இல்லை அது எடப்பாடி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரா, பாஜகவோடு இனி எந்த விதமான கூட்டணி தொடர்பும் இல்லை தொடர்ந்து சொல்லிட்டார் அவர். திமுக ஆட்கள் தான் இது பொய், இது உள்ளுக்குள்ளே மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது. விஜய்கிட்டையும் அதிமுக பேசுறதுன்னு பரப்புறது வந்துட்டு டிஎம்கே உளவுத்துறைக்கு இதே தாங்க வேலை. பொய்யான விஷயங்களை தொலைக்காட்சிகளுக்கு கொடுத்து அதை பரப்பிட்டு டிபேட்டுன்ற பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தெரிஞ்சிடுங்க. 2026 தேர்தல் மே மாதம் நடக்கணும் இல்லையா? ஏப்ரல் மேல ஜனவரி மாதத்தில் வந்து விஷயங்கள் தெளிவாகிடும். யாராக இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் கூட இந்த ஒரு டிவி பேட்டியில் சொன்னார் பாருங்க, இப்போ இந்த மாதிரி இருக்காங்க, ஜனவரி மாதத்தில் நிலைமைகள் மாறும்னு சொல்கிறாங்க. அப்போது தேர்தல் நெருக்கத்தில் தான் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, யாரை சேர்ந்தால் நல்லது அப்படின்றது வரும். ஆனால் தனித்து எந்த கட்சியாலும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை ஆட்சியை பிடிக்க முடியாதுங்க. தனித்து திமுக அதிமுக யாராக இருந்தாலும் தனித்து. பட்டு விஜய் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. விஜயகாந்த் பண்ண தப்பை, கமல்ஹாசன் பண்ண தப்பை, விஜய் இஸ் ஏ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். அவர் வந்து எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவார். இப்போ அவர் தனித்து போட்டி போடுற மாதிரி சொன்னால் தான் கட்சியை உற்சாகப்படுத்த முடியும்.
கட்சியினரை. ரெண்டாவது இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதிமுகவோடு தான் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அதிமுக மேலே விழுற அடியெல்லாம் இப்போ தாவேகா மேலே தான் சாத்துவாங்க திமுக. புரியுதுங்களா? அதனால் அது கூட்டணி வரும்போது when the river comes who will cross the bridge ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது ஜனவரி பிப்ரவரியில். அது வரைக்கும் கட்சியை பலப்படுத்துகிற வேலை தான் அதிமுகவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அவங்கவுங்க இப்போ ஆர்கனைசேஷனை ட்ரிம் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற வேலையை தான் செய்யணும். ஆனால் பாஜக தான் அதுக்கு இன்னும் ஆர்கனைசேஷன் இல்லாததால் யாராவது ஒரு பெரிய கட்சி குறிப்பாக அதிமுகவை எப்படி கேப்சர் பண்ணுறது, ஒன்று முழுசாக கேப்சர் பண்ணுவோம், இல்லைன்னா உடச்சி பீஸாக சேர்த்துக்கோன்ற முயற்சியில் இருக்காங்க. அதுதான் இந்த அமித்ஷா வருகை, அண்ணாமலை மாற்றம் வரும்னு சொல்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தயாளு அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? அது ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம் தானேங்க. அபோவ் 85 இருக்கும். அவங்க முன்னாலேயே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்குமாவே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்படி இருக்கும்போது வயதானவர்கள் வயது மூப்பு காரணமாக எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை தானே. ஏன்னா வழக்கமாக வந்து இந்த அரசியல் கட்சி நிகழ்வுகள் எதுக்குமே வந்தால் வராத அழகிரி வந்து மதுரையிலேருந்து கிளம்பி தாயாரை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆமாம், தாயின்றது வந்து எல்லாத்தையும் விட மேலான உறவு இல்லையா? எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தாயின்றது வந்து ரொம்ப மேலான உறவு. அப்போ அவங்க கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுன்ற தகவல் போனதால் அவர் கிளம்பி வராரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கலைஞர் அவர்கள் இறந்ததன் பிறகு அழகிரி அவர்கள் கட்சிக்குள்ளே ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பஞ்சாயத்து பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த மாதிரி எதாவது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் முடிஞ்சு போச்சுங்க, செட்டில்டு இஷ்யூ. இப்போ வந்துங்க, இப்போ பஞ்சாயத்து நடக்கணும்னா இதுதான் கனிமொழிக்கும் உதயநிதிக்கு நடுவில் தான் பஞ்சாயத்து நடக்க வாய்ப்பு இருக்குதே தவிர அழகிரியெல்லாம் ஃபீல்டுலே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது வந்து தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்தாலும் வந்து இப்போது வர்ற மார்ச் 8ஆம் தேதி வந்து பெரிய லெவலில் மகளிர் ரிலேட்டபிளான விஷயங்கள் வந்து திமுக பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சார் பார்க்குறது? கண்டிப்பாக இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக அவங்க பண்ணுறது சரிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கனிமொழி குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானப்போ ஒரு 10-15 நாள் வாயே திறக்கலை. ஏன் கனிமொழின்னு சொல்கிறேன்னா, அவங்க திமுகவின் மகளிர் அணிப்பில் ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர். இப்போ அவங்க அதுக்கு ரியாக்ஷனே பண்ணல. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டாக இருக்கிறதால. இப்போ மற்றதுக்கெல்லாம் பண்ணுறாங்க, சீமான் பிரச்சனை, விஜயலட்சுமி அதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி பாலியல் வன்முறை என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக மாணவிகள், சிறுமிகள், இவங்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிகரித்துட்டு இருக்குதுன்றது இட் இஸ் எ ஃபேக்ட். அப்போ இதன் காரணமாக சமூகத்தில், பொதுவெளியில், மக்களிடையே ஒரு அவப்பெயர் திமுக அரசுக்கு வளர்ந்துட்டுருக்குது. பல்வேறு பிரச்சனை, ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரைஸ் ரைஸ், விலைவாசி, அது இது இல்லாத பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறி இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக அரசு என்பது அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே தெரியுது. உளவுத்துறை தகவல் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு ஆப்செட் பண்ணுறதுக்காக உலக மகளிர் தினம் இல்லையா, மார்ச் 8, அப்போ அதில் சில நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து நடத்தி கருத்தரங்கம் அது இதுன்னு போட்டு அதை டேமேஜ் கண்ட்ரோல் தான். ஓகே, அந்த வேலையை அவங்க செய்தால் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, திமுக மகளிர் அணி சார்பாக அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.